ரத சப்தமி விரதம். தை மாத வளர்ப்பிறையில் வரும் 7வது திதியான சப்தமி ரத சப்தமியாக இந்துக்களால் கொண்டாடப்படுகிறது. அன்றைக்குத்தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குகிறார். ரத சப்தமி நாளில் விரதம் மேற்கொள்வோருக்கு தேக ஆரோக்கியம், நோய் இல்லாமை, புத்திரப்பேறு, நிலையான செல்வம், பகைவர்களையும் வெல்லும் சக்தி, வெற்றி, நிலம், தானியம் மற்றும் புண்ணியம் கிடைக்கும். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் ஏழுமலையான் இந்த ஒரே நாளில் 7 விதமான வாகன சேவை காட்சி தருவதை நாம் பார்க்கலாம். அந்த நாளில் எருக்க இலைகளை தலையில் வைத்து நீராடும் வழக்கமும் இருக்கிறது. தோஷங்களையும் பாவங்களையும் இது போக்குவதாக நம்பிக்கை. இத்துடன் பெருமாள் கோயில்களிலும் தை மாத ஏகாதசி சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. ஏகாதசி விரதத்திற்கு இணையான விரதம் இல்லை என்பார்கள். தை மாத வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசியானது புத்திரதா ஏகாதசி என்றும் சந்தான ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் ஏகாதசி விரதம் இருந்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். சுகேது என்ற மன்னன் புத்திரபாக்கியம் இல்லாத குறையை புத்திரதா ஏகாதசி நாளில் விரதம் இருந்து நல்ல மகனை பெற்றான் என்றும், அதோடு தன் நாட்டு மக்களையும் இந்த புத்திரதா ஏகாதசி விரதத்தை பின்பற்றச் செய்தான் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. அதேபோல தை மாத தேய்பிறையில் வரும் ஏகாதசி சபலா ஏகாதசி என அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் உண்ணாமல் உறங்காமல் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டால் நாம் முன்பு செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். அன்றைய நாளில் ஏழைகளுக்கு பழங்களை தானம் செய்வதால் ஒளிமயமான வாழ்க்கை அமையும். லும்பகன் என்னும் இளவரசன் இவ்விரதத்தை கடைபிடித்து பாவங்கள் அனைத்தும் நீங்கி அரச பதவியையும் பின்னர் வைகுண்ட பதவியையும் பெற்றான் என்பது ஐதீகம். தை மாதத்தில் ஸ்ரீரங்கம் தேரோட்டம், திருநாங்கூர் 12 கருட சேவை என பல இடங்களில் பெருமாள் கோயில்களில் விழாக்கள் கொண்டாடப்படுவதையும் நாம் பார்க்கலாம்.